கலைஞர் கருணாநிதி பெரிய ஒரு சக்தியாக வளர்வதை எம்ஜிஆர் அவர்கள் விரும்பல. பெரியாரே அவர் அழைச்சு அவர் மன்னிப்பு கேட்கணும், பொதுவெளியில சொல்லியிருக்க கூடாது, உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அப்படின்லாம் சொல்றார். ஆனால் சமரசம் ஏற்படலை. அவரை வெளியே அனுப்பிட்டா இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சி அவரை ஒரு பெரிய தலைவராக்கிடும். இவ்வளவு நாள் ஒரு நடிகராக அதிகமாக அறியப்பட்ட ஒருவர் முழு நேர ஒரு அரசியல் தலைவராக உயர்வதற்கான வழி ஏற்பட்டுரும் அப்படின்றலாம் அவர் நினைச்சு பார்க்கல. அக்டோபர் 14 மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழ்நாடு சந்திக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் பயணம் பண்ண முடியல. பஸ் எல்லாம் எம்ஜிஆருக்கு ஆதரவா ஏதாவது சொன்னா தான் அந்த பஸ்கள் எல்லாம் போகலான்ற மாதிரி இவ்வளவும் நடக்குது. எம்ஜிஆர் அவர்களையும் அதிமுகவினரை குறைத்து மதிப்பிட்டுட்டாங்களா திமுகவினரோ இல்ல கலைஞர் அவர்களோ? அவசர நிலையில இந்திரா காந்திக்கு ஆதரவாக ஒரு நிலையை எடுக்கிறார் எம்ஜிஆர். உடனே இந்த அவசர நிலையை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் கலைஞர் கருணாநிதி. இப்போ இந்திரா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவு ரொம்ப கெட்டு போயிருக்கிறதுனால எம்ஜிஆர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது இவர்கள் பார்க்கறதுனால என்ன பண்றாங்க, உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இதுவரைக்கும் தமிழ்நாடு கடந்து வந்த தேர்தல்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த தேர்தலில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் 67 அண்ணா எப்படி ஜெயித்தாரோ, 77 எம்ஜிஆர் எப்படி ஜெயித்தாரோ, அதே மாதிரி நான் இந்த முறை ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது தான். இதில் நம்ம 67 தேர்தலை பார்த்துருக்கோம், 71 தேர்தலை பார்த்துருக்கோம், பல தேர்தல்களை பார்த்துருக்கோம். 77 எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஜெயித்தாரு, 71ஆம் ஆண்டு நடந்த அந்த திமுகவினுடைய வெற்றிக்கு பிறகு எந்த இடத்துல பிளவுபட்டு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தொடங்கப்படுது சார்? 71 பெரிய அசுரபலத்தோட ஆட்சிக்கு வருது திமுக. 72ல் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க கட்சியை விட்டுட்டு. அவர் கட்சியில் ஊழல் பெருகிடுச்சு. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மற்றவர்கள் இவர்களெல்லாம் பெரிய சொத்துக்களை குவித்து விட்டார்கள், நிறைய பணம் சேர்த்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைக்கிறார் எம்ஜிஆர். கணக்கு காட்டணும் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், பழைய பதிவில் நம்ம 71 பற்றி பேசும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நிறைய மனஸ்தாபங்கள்லாம் இருந்துச்சு. இவருக்கு போதுமான அளவு தகவல்கள் சொல்லப்படுறதில்ல. அப்புறம் 71 தேர்தலில் இவர் பொருளாளராக இருந்தாலும் கூட அந்த தேர்தல் பணம், வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் ஒரே சீராக இல்லை. முதல்ல இவருக்கு தெரியப்படுத்தலை யார் யாருக்கு என்னன்ட்டு. அதில் ஏற்றமும் ஏறும், என்ன சொல்கிறது, சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு குறைவாகவும்லாம் தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவருக்கு ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அவருக்கு சில அந்நிய செலாவணி சிக்கல்கள் இருந்துச்சு. வருமான வரி அவரால் கட்ட முடியாத அவர் நிலுவையில் வச்சுருந்தார். அதனால் அந்த சிக்கல்லாம் இருந்துச்சு. அவருக்கு பெரிதும் நம்பப்படுறது என்னென்னா காங்கிரஸினுடைய அழுத்தமும் இருந்துச்சு. ஏன்னா கலைஞர் கருணாநிதி ஒரு பெரிய ஒரு சக்தியாக வளர்வதை சி சுப்பிரமணியமும் மோகன்குமாரமங்கலம்ட்டு ஒரு அமைச்சர், அவங்க 2 பேரும் பெரிய அளவில் விரும்பலை. இந்த திமுக இஸ் அ பார்ட்டி ஆஃப் த லம்பன் அப்படின்றது தான் மோகன்குமாரமங்கலத்தினுடைய எண்ணமாக இருந்துச்சு. அவர் முதல்ல இடதுசாரியாக இருந்தவர். அதற்கு பிறகு இரும்பு அமைச்சராக உயர்கிறார் இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையில். அந்த 2 அமைச்சர்களும் டெல்லியிலிருந்து இங்கே வரும்பொழுதெல்லாம் திமுக அரசை குறை சொல்ல தொடங்குகிறார்கள். அதனால் அங்கே ஒரு மாதிரி காங்கிரஸ் ஐயோடு இருந்த உறவு கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கிறது. ஓகே. அவர்களுடைய பார்வை எம்ஜிஆர் மீது படுகிறது. அவர்கள் எம்ஜிஆரை, நீங்கள் இந்த கட்சியை உடைச்சிட்டு வந்துருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி சிக்கல்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமான வரி சிக்கல்கள் இதெல்லாம் சுமூகமாக தீர்க்கப்படும் அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அது ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். எம்ஜிஆர் ஒரு அதிருப்தியில் இருந்தார். அதனால் அவர் இந்த மாதிரி பொதுவெளியில் இப்படி தெரிஞ்சே அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சே தான் அவர் வைக்கிறார். திருக்கழுக்குன்றத்தில் பேசுகிறார் அக்டோபர் 8, 1972. அதுக்கு பிறகு அன்னைக்கு மாலையிலேயே இங்கே லாய்ட்ஸ் சாலை, அவ்வை சண்முகம் சாலை, இப்போது அங்கே பேசுகிறார் இதே கருத்தை. இது பெரிய சிக்கல் அவருக்கு உருவாக்குது கட்சியில். முதல்ல செயற்குழு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்குது.
அதுக்கப்புறம் சமரச பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. அந்த சமரச பேச்சுவார்த்தைகளில் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படி பேசுனதுக்கு பொது வெளியில் அப்படின்லாம் சமரச பேச்சுவார்த்தைகள் நடக்குது. பெரியாரே அவர் அழைச்சி சமரசமாக போங்க, நீங்கள் பொது வெளியில் சொல்லியிருக்கக்கூடாது, உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் சமரசம் ஏற்படலை. ஏற்பட்டிருந்தாலும் அது ரொம்ப நாள் நீடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் செயற்குழுவில் எடுத்த முடிவை பொதுக்குழு ஏற்றுக்கொள்கிறது. அவரை வெளியில் அனுப்பணுன்றதுல கலைஞர் கருணாநிதியும் ரொம்ப மும்முரமாக இருந்தார். ஓகே. அவர் அவரை வெளியே அனுப்பிட்டா ஒரு பெரிய எழுச்சி, இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சி அவரை ஒரு பெரிய தலைவராக்கிடும். இவ்வளவு நாள் ஒரு நடிகராக அதிகமாக அறியப்பட்ட ஒருவர், அரசியலை இன்னொரு பகுதியாக செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர், முழு நேர அரசியல்வாதியாக, முழு நேர ஒரு அரசியல் தலைவராக உயர்வதற்கான வழி ஏற்பட்டுரும் அப்படின்றலாம் அவர் நினைச்சு பார்க்கல. அது தொடக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். இந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அவரை கட்சியை விட்டு அக்டோபர் 14 அவர்கள் வெளியனுப்பின உடனே மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழ்நாடு சந்திக்கிறது. அமைச்சர்களெல்லாம் பயணம் பண்ண முடியல. பஸ்கள், பொது பஸ்கள், அப்புறம் காரில் இருப்பவர்கள், இவங்க அந்த பஸ்ஸெல்லாம் எம்ஜிஆருக்கு ஆதரவாக ஏதாவது சொன்னா தான் அந்த பஸ்கள் எல்லாம் போகலான்ற மாதிரி இவ்வளவும் நடக்குது. 4 நாட்கள் கழித்து அவர் அதிமுகவை தொடங்குறார். அதிமுக தொடங்கின உடனே தொடங்குற அக்டோபர் 18 தொடங்குறாரு. மே 19 என்னமோ அடுத்த ஆண்டு 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது. ஸோ நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் ஜான்வரியிலிருந்து நீங்கள் ஒரு 4.5 மாதம், மே 19ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு தான். ஒரு 6 மாதத்தில் 7 மாதத்தில் ஒரு பெரிய இடைத்தேர்தலை அதிமுக சந்திக்குது. அதில் முன்பின் தெரியாத ஒரு வழக்கறிஞரை அவருடைய வேட்பாளராக நிறுத்துகிறார் எம்ஜிஆர். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வேட்பாளரை நிறுத்துகிறார், சித்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த பக்கம் பொன்முத்துராமலிங்கம்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், அவர்கள் நிறுத்துகிறார்கள். சித்தனும் பொன்முத்துராமலிங்கமும் வாங்கிய வாக்குகளை சேர்த்து வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக மாயத்தேவர் என்கிற எம்ஜிஆர் அங்கே நிறுத்திய வேட்பாளர் வென்று பெரிய சாதனையை படைக்கிறார். சின்னம் சார் இரட்டை இலை. ஓகே. அப்போ தான் அவர்கள் அதை சுயேட்சைகளுக்கு தரக்கூடிய சின்னம், அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது யார் அந்த முடிவை எடுத்தாங்கன்றது எனக்கு இன்னும் சரியாக தெரியல, எப்படி அந்த இரட்டை இலையை அவர்கள் தேர்வு செய்தார்கள்ட்டு எடுக்கிறாங்க. அது ரொம்ப சுலபமாக எழுதக்கூடிய ஒரு எம்ஜிஆர் ரொம்ப அங்கேயே இருந்து தங்கி பெரிய பரப்புரை செய்து கடுமையாக உழைக்கிறார், வென்றுடுறார். பெரிய எல்லாரும் திரும்பி பார்க்கிறார்கள் இவர்கிட்ட. அப்போ நாவலர் நெடுஞ்செழியன் சொல்கிறார், இதெல்லாம் இந்த கட்சி இந்த இதெல்லாமே ஒரு தற்காலிக கவர்ச்சி, எல்லாமே சினிமா கவர்ச்சி, கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்றார். இப்போ எவ்வளவு அவரை குறைச்சி மதிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே. அதனால் அது கொஞ்ச நாளில் போகலை. அடுத்த ஆண்டு கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் வருது, கோயம்புத்தூர் மேற்கு. அப்புறம் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த 2 இடத்துலையும் எம்ஜிஆர் வென்று விடுகிறார். புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சிடுறார். இது நடக்குது. அந்த ஆட்சி தள்ளாட ஆரம்பிக்குது, விழுந்துருது. பெரிய நிலையான ஒரு ஆட்சியாக இல்லைன்றது வேறு செய்தி. 2 முறை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக வரவே இல்லை. அங்கே பெரிய பலம் இல்லாத ஒரு இடம் அது புதுச்சேரி. அதுக்கப்புறம் அடுத்த 75 உங்களுக்கு அவசர நிலை வந்துடுது. அவசர நிலையில் இந்திரா காந்திக்கு ஆதரவாக ஒரு நிலையை எடுக்கிறார் எம்ஜிஆர். உடனே அவர் எடுத்த உடனே இந்த அவசர நிலையை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் கலைஞர் கருணாநிதி. அவர் தீவிரமாக எதிர்க்கிறார். அதனால் ஏற்கனவே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய உறவில் ஒரு சிதைவு ஏற்பட்டிருந்த நேரத்தில் இந்த அவசர நிலையை அவர் எதிர்க்க தொடங்கின பிறகு இன்னும் அது பெரிய அளவில் விரிஞ்சு போயிடுது. விரிஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கிடையில் அவர் கட்சி தொடங்கின உடனே எம்ஜிஆர் இந்த அரசு மீது ஒரு 54 ஊழல் புகார்களை தந்திருக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு. அதனால் அந்த புகார்களை குடியரசுத் தலைவர் அலுவலகம் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்புது. யார் மேலே புகார் கொடுத்துருக்கோமோ அவர்களுக்கே அந்த புகார்கள் சேர்கின்றன. அதை படிச்சுட்டு அவங்க பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் சொல்கிறார் கலைஞர், செய்தியாளர்கிட்ட சொல்கிறாரு, படித்தேன், ரசித்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போகிறார். அதில் சில குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்கிறதெல்லாம் அவர் பின்னாடி சொல்கிறார்.
இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது அதில் கலைஞருக்கு இருக்கிற ஒரு வீடு சொந்தம்ன்ட்டு அதில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த வீடுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்றலாம் அவர் தெரியப்படுத்துகிறார். இப்போது இந்திரா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவு ரொம்ப கெட்டு போயிருக்கிறதுனால, எம்ஜிஆர் இவங்களை அதிகமாக ஆதரிக்கிறதுனால, எம்ஜிஆர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறத இவர்கள் பார்க்கறதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த அரசை கலைக்கிறாங்க. இவங்க இந்த அரசு தொடர்ந்து இருந்திருந்தா ஜனவரி 31, 1976 இன்னும் சில வாரங்களில் அதனுடைய ஆட்சி காலம் முடிய போகுது கலைச்சிடுறாங்க. அவங்க இருந்திருந்தா பெரிய வன்முறைக்கு திட்டமிட்டிருந்தார்கள்னு பின்னாடி இந்திரா காந்தி அம்மையார் இங்கே வந்து பேசுகிறார். யார்? திமுக அரசு. அப்புறம் எல்லா இடத்துலையும் அவர்கள் ஊடுருவிட்டாங்க. அரசனுடைய எல்லா இடங்களிலும் நீக்கமர திமுகவினரை அவர்கள் பூத்தி விட்டார்கள் அப்படின்ட்டு அந்த அம்மையார் சொல்கிறாங்க. அரசு விழுந்துருது. அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவசர நிலை இவர்களை தொடலை, ஏன்னா இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். இப்போ அவசர நிலையில் இப்போ இருக்கிற முதல்வர், அப்புறம் முரசொலி மாறன், தயாநிதி மாறன், இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருடைய தந்தையார், அவங்கள எல்லாரையும் ஒரு 400 சில்லற பேரை திமுகவினரை கைது செய்து ஒரு ஆண்டுக்கு மேலே அவர்கள் ஒரு ஆண்டு வைத்திருக்கிறார்கள் அவசர நிலையில். இதுக்கிடையில் 77 தேர்தல் வரப்போகுது. 77 அவசர நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டு தேர்தலை அறிவிக்கிறார்கள் இந்திரா காந்தி. இந்த முறை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அவசர நிலையில் நிறையா நல்லதும் நடந்துச்சு, நிறைய கெடுதலும் நடந்துச்சு. நிறைய கெடுதல் நடந்துச்சு. அது தெற்கில் அந்த அளவுக்கு அந்த கெடுதல் தெரியல. கட்டாய கருத்தடை அறுவை சிகிச்சைகள் ஆண்களுக்கு, அப்புறம் குடிசைகள் தகர்க்கப்பட்டது, இந்த மாதிரி நிறையா பெரிய அடாவடித்தனமாக பலது நடந்திருக்கு வடக்கில். அது இங்கே பெரிய அளவில் தெரியவே வரலை. தேர்தல் நடக்குது. இப்போது இந்திரா காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணியில் இங்கே நிற்கிறாங்க. அந்த பக்கம் இந்த இந்திராவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வட இந்திய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்றாங்க. ஜனசங்கம், இன்னைக்கு இருக்கிற பாஜகவினுடைய தந்தை, அது லோக்தல்னு சொல்லிட்டு சரண் சிங்னு ஒரு பிரதமர் இருந்தார், அவருடைய கட்சி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அவருடைய கட்சி. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோடைய அவ்வளவு நாள் பல அமைச்சரவை பொறுப்புகளில் இருந்த ஜெகஜீவன் ராம், அவருடைய காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற கட்சி. அதுக்கப்புறம் சோஷலிஸ்ட்ஸ், பிரஜா சோஷலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அவங்களுக்கு சில இடங்களில் வடக்கில் ஒரு செல்வாக்கு உண்டு அவர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஜனதா, அதாவது மக்கள் கட்சியாக மாறுகிறார்கள். அந்த கட்சி இங்கே காமராஜர் 75 இறந்துடுறார், 73 பெரியார் இறந்துடுறார், அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ராஜாஜி இறந்துடுறார். அதனால் இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு தேர்தல் சூழல் இங்கே இருக்குது. இந்த சூழலில் ஜனதா கட்சி இங்கே பழைய காங்கிரஸாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் கிட்ட இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இந்த ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் என்பது உருமாறி ஜனதா கட்சியாக மாறிடுது. அந்த ஜனதா கட்சி அதில் இருக்க பல பேர் அவசர நிலையில் உள்ளே இருந்தவங்க. காமராஜரை அவசர நிலைக்கு எதிராக பேசியிருக்கிறார். அதனால் திமுகவோட அவர்கள் ஒரு உறவை வைத்துக் கொள்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அந்த பக்கம் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி. 4 இடங்களை தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றியை அடைகிறது. ஒரே ஒரு இடத்துல வடசென்னை, நான் பிறந்த வடசென்னையில் மட்டும் ஏவிபி ஆசை தம்பின்ற திமுக உடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், அவர் வெல்கிறார். 3 இடங்களில் ஜனதா கட்சி வெல்லுது. அதில் மத்திய சென்னையிலிருந்து பா. ராமச்சந்திரன் தேர்வு செய்யப்படுகிறார். அவர் பின்னாடி எரிசக்தி துறை அமைச்சராக அங்கே மேலே போகிற எனர்ஜி மினிஸ்டராக மாறுகிறார். இது தவிர திமுகவினால தான் இவ்வளவு பெரிய தோல்வியை நம்ம இங்கே சந்திச்சிட்டோம், 3 இடங்களில் வென்றோன்ட்டு ஜனதா கட்சியினர் நினைக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி சேருவதற்கும் அவர்களுக்கு தொடக்கத்திலிருந்தே ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா திமுக மீது அவர்களுடைய அரசு கலைச்ச பிறகு அவர்கள் மேலே பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துச்சு. ஊழல் புகார், அது இது அப்படின்ட்டு நடந்துச்சு. இந்த சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகிட்டோம்னா இவங்களுடைய கரையெல்லாம் நம்ம மேலே படாதுன்ற மாதிரி அவர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. பிரதமராக பின்னாடி வந்த மொரார்ஜி தேசாய் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு.
இங்கே மெரினாவில் அவர்கள் கூட்டணி இருக்கும் பொழுது வராரு. இங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுகிறதா ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு கலைஞர் போக மாட்டேன்றார். அவருக்கு இதெல்லாம் தெரியுது. ஓகே. மொரார்ஜி மட்டும்தான் இங்கே பேசுகிறார். இது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போது அவங்களுக்குள்ள நடக்கிற சிக்கல். நான் வேறு வேலையாக இருந்துச்சு, போக முடியலன்றார். வருங்கால பிரதமர் பேச போகிற ஒரு கூட்டம், அந்த கட்சியினுடைய ஜனதா கட்சியோட இவர் உறவு வைத்திருக்கிறார். அது வந்து ஒரு தயக்கத்தோடவும் பெரிய மனதார அவர் அந்த உறவை வச்சுக்கல அப்படின்றது கலைஞருக்கு தெரிஞ்ச பிறகு அந்த கூட்டத்துக்கு போகாத தவிர்த்துடுறார். அதனால் அது ஒரு பெரிய இறுக்கமான கூட்டணியாக இல்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டணி தொடரணுன்ட்டு கலைஞர் நினைக்கிறார். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. அதனால் பழைய காங்கிரஸாக இப்போது ஜனதாவாக மாறி இருக்கிற அவர்கள் தனியாக நிற்கிறார்கள். இந்த பக்கம் திமுக தனியாக நிற்குது, தனித்து விடப்படுகிறது. எம்ஜிஆர் தனியாக நிற்கிறார். அவருக்கு இதே மாதிரி இந்த காங்கிரஸ் வந்து நிறைய இடங்கள் 60 இடங்கள் 80 இடங்கள்லாம் கேட்குறாங்க. 80 இடங்கள் கேட்பது என்பது வந்து அவருடைய வாடிக்கை போல இருக்குது. 80 40 அப்படின்னா. ஸோ அவங்க கேட்குறாங்க. அவர் வந்து அவருக்கு புரிஞ்சிருது தான் தனியாகவே வெல்ல முடியும்னு நினைக்கிறார். அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர்களை வேண்டான்னு சொல்லிடுறார். அவங்க வலதுசாரிகளோட அவங்க தனியாக ஒரு 4வது 3வது அணியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ ஜனதா ஒரு அணி, திமுக ஒரு அணி, காங்கிரஸ் வலதுசாரிகள் ஒரு அணி, சிபிஎம் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள், எம்ஜிஆர். இப்போது ஜனதாவில் ஜனசங்கம் இருந்துச்சுன்னு சொன்னேன், பாஜகவுடைய தந்தைன்னு சொன்னேன். அதனால் முஸ்லிம்கள் அவங்களோட இல்லை. ஓகே. முதல் முறையாக 77 இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அப்போ ஒரே ஒரு முஸ்லீம் கட்சி தான், அவர்கள் அதிமுகவோடு இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்க, விஜய் வந்து தனியாக நிற்கிறார், அது மாதிரி எம்ஜிஆர் தனியாக நின்னார், 77 ஒரு புரட்டி போட்ட ஒரு தேர்தல் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உண்மையில் எம்ஜிஆர் தனியாக நிற்கலை. அவரோட பெரிய துணையாக சிறுபான்மையினர் அப்போ இருந்தாங்க. ஒரு இடதுசாரி கட்சி அவரோட இருந்துச்சு, ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லிட்டு உசிலம்பட்டி இல்லை பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு முக்குலத்தோர் கட்சி, அவர்கள் அவரோட இருந்தாங்க. திமுக தனியாக நிற்கிறது. 230 இடங்களில் நின்றுச்சு திமுக. இவங்க நிறைய இடங்களில் நிற்கிறாங்க. இப்போ தேர்தல் முடிவுகள் வருது, காங்கிரஸ் நிற்கிறாங்க. இப்போது ஜனதா தனியாக நிற்குது. ஜனதா தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது அதிமுக 129 இடங்கள் எடுத்து 30% வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்துடுது. 24% வாக்குகள் வாங்கி 48 இடங்கள் வெல்கிறார் கலைஞர். மு கருணாநிதி தலைமையிலான திமுக வெல்லுது. அப்போ இவ்வளவு அவதூறு பிரச்சாரத்திற்கு பிறகும், இவ்வளவு ஒரு துன்பத்தில் இருந்தும், இவ்வளவு ஒரு கட்டமைப்போடு அந்த கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய தொண்டர்களும் அந்த கட்சியினுடைய ஊழியர்களும் இருப்பதை, அது பொதுமக்களும் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பதை நாம் பார்த்தோம். இந்த 4 முனை போட்டியில் எந்த ஒரு கட்சி 1% வாக்குகளை அதிகமாக வைத்திருக்கிறதோ அது கூட வென்றணும் அப்படின்றதுக்கு 77 தேர்தல் ஒரு நல்ல உதாரணம். கட்சி ஆரம்பித்து சில மாதங்களில் வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தலில் அபார ஒரு வெற்றி அடைகிறாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளை பெறுறாங்க. அப்போ குறைத்து மதிப்பிட்டுட்டாங்களா திமுகவினரோ இல்லை கலைஞர் அவர்களோ? ஏதோ ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களையும் அதிமுகவினரையும் இது சினிமா கவர்ச்சி, இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்ட்டு அவங்க நினைச்சாங்க. இவர் தான் முதல் முறையாக அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த ஒரு திரைப்பட நடிகர். அந்த எம்ஜிஆர் சாதித்ததையும் எம்ஜிஆர் அடைந்த வெற்றிகளையும் வேறு யாருமே அடையலை, வேறு யாரும் சாதிக்கலை. பக்கத்தில் ஆந்திராவில் என்டி ராமராவ் அதை சாதித்தார். பட் அவருடைய வாழ்நாளிலேயே அவர் தோல்விகளையும் சந்தித்தார். அந்த மாதிரி எந்த ஒரு கீழ்நிலையையும் சந்திக்காமல் எம்ஜிஆர் மறைந்து விட்டார். அவர் 10-10.5 ஆண்டுகள் ஆண்டார். 10 ஆண்டுகளும் அது கடைசி ஆட்சி வந்து பெரிய ஆட்சின்னு சொல்ல முடியாது. அவருக்கு உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 10.5 ஆண்டுகளும் அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இடத்தை பெற்றிருந்தார். அதனால் அவர்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க. அதனால் என்னாச்சு, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு, நல்ல கேள்வி அது, வந்த பிறகு கலைஞர் கருணாநிதியை விட்டுட்டு பல மூத்த தலைவர்கள் வெளியே வந்துடுறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் வெளியே வந்துடுறார், ராஜாராம் வெளியே வந்துடுறார், மாதவன் வெளியே வர்றார், டிகே சீனிவாசன், இப்போ இருக்கிற டிகே இளங்கோவன் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தையார், அவங்க வெளியே வராங்க. இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர்கள் பலர் இந்த தோல்விக்கு கலைஞர் கருணாநிதி தான் பொறுப்பேற்க வேண்டும், அவரால் தான், அவர் மீதும் அவருடைய அமைச்சரவை மீதும் 8 குற்றச்சாட்டுகளை சர்க்காரியா ஆணையம்னு சொல்லிட்டு இந்த ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கு ஒரு ஆணையமும் அமைக்கிறாங்க அவங்க அரசை கலைச்ச பிறகு. அந்த ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள், அந்த ஆணையத்தினுடைய விசாரணை, அதெல்லாம் இன்னும் நிறைய கெட்ட பேரை வாங்கி தருது திமுகவுக்கு, கலைஞர் கருணாநிதிக்கு. ஏதோ அவர்கள் எல்லாம் பயங்கர கரை படிந்தவர்கள் மாதிரி.
அந்த அந்த தேர்தலுக்கு முன்பாக அந்த அறிக்கையும் வெளியே வருது. அந்த அறிக்கையில் கலைஞர் மு. கருணாநிதி, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பழைய அமைச்சர்கள் அவங்களெல்லாம் குறை சொல்லி சர்க்காரியா, இது வந்து இடைக்கால அறிக்கை, அது Okay. சொல்லுது. ம், ம், ம். அதனால இவ்வளவு அவதூறு பிரச்சாரத்திற்கு மத்தியில் அவர் வெல்கிறார். இவ்வளவு இடங்கள் வெல்கிறார். அது ஒரு பெரிய சாதனை. நாவலர் நெடுஞ்செழியன் சொல்றார், வெற்றிகளெல்லாம் வந்தபோது நாம் வந்து அதுக்கு நம்ம தான் காரணம்ன்ட்டு தலை நிமிர்ந்து நின்றோம். இன்னைக்கு தோல்விகள் வரும்போதும் அதை சம அளவில் நாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அறிக்கை விடுறார். அது அவருக்கு அதுக்கு பிறகு பெரிய பல பேர் அவரை எதிர்த்து கடிதங்கள் எழுதுகிறார்கள். அவர் மனசு நோகிற மாதிரி இந்த கடிதங்கள் வருது. அவர் இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறார். வந்துட்டு மக்கள் திமுகன்ட்டு, உங்களுக்கு மறுமலர்ச்சி திமுக தெரியும், ஆமா. அப்போ மக்கள் திமுகன்ட்டு கொஞ்ச நாள் Okay, இருந்துச்சு. okay. அவர்கள் வந்து பின்னாடி அதிமுகவில் ஐக்கியமாயிடுவாங்க. ம். அதுதான் நடக்கும். அதனால் அந்த 77 தேர்தல் 72 தொடங்கி 73 திண்டுக்கல்லில் தொடங்கிய பின்னடைவு 1987 வரைக்கும், எம்ஜிஆர் மறைவு வரைக்கும் தொடர்ந்தது திமுகவை. திண்டுக்கல் தேர்தல் ஒரு பின்வரும் வெற்றிகளுக்கு ஒரு தடைக்கல்லாக அமைந்தது அப்படின்ட்டு நெஞ்சுக்கு நீதியில் சொல்கிறார் கலைஞர். ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். அடுத்த சீரீஸில் பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.